முருகப்பெருமான கருணைக்கடலே கந்தா பூச்சின்னு ஏன் சொல்கிறாங்கன்னு தெரியுமா? திருப்புகழ், கந்தர் அனுபதி, வேல்மாறல் இப்படி ஒப்பற்ற நூல்களை எழுதி பாடலாக படித்தவர் தான் அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் சிறு வயதில் செய்யக்கூடாத தவறெல்லாம் செஞ்சார். அதனால் கடுமையான தொழுநோயால் பாதிக்கப்பட்டார். தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்கள தொடக்கூட எல்லாருமே யோசிப்பாங்க. அதனால் அவர் பக்கத்தில் யாருமே போகலை. அவரை வெறுத்து ஒதுக்கி வச்சாங்க. அவர்கிட்ட யாருமே பேசலை. அப்போ அருணகிரிநாதருக்கு வாழவே பிடிக்கல. இனி வாழ்ந்து என்ன செய்ய போகிறோன்னு சொல்லி திருவண்ணாமலையிலேருந்து குதிக்க போனார். மலையிலேருந்து விழுகிறப்போ முருகான்னு சொல்லிட்டே விழுந்தார். அப்போ முருகப்பெருமான் தன்னுடைய இரு கரங்களால் அருணகிரிநாதரை தாங்கி பிடிச்சாரு. அப்போ அருணகிரிநாதர் முருகப்பெருமான்கிட்ட கேட்குறாரு, நான் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன், என்ன போய் நீங்கள் காப்பாற்றுவீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு முருகப்பெருமான் அருணகிரிநாதர்கிட்ட சொல்கிறாரு, இனிதான் நீங்கள் சரியான வாழ்க்கையை வாழ போகிறீங்க, என்னை பற்றி பாடல்களை எழுதி பாடல்களை படிக்க போகிறீங்கன்னு சொல்லி கருணமலை பொழிஞ்சு அருணகிரிநாதருக்கு வாழ்க்கையை கொடுக்குறாரு. அருணகிரிநாதரும் ஒப்பற்ற பாடல்களை எழுதி முருகப்பெருமான் மனசில் இடம் பிடிக்கிறாரு. அதே மாதிரி முருகனுடைய வருகையை எதற்கு? சூரபத்மனை அழிக்கத்தான். ஆனால் முருகப்பெருமான் சூரபத்மனை அழிக்காமல் மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தன்னோடையே வச்சுக்கிட்டாரு. கெட்டவங்களை கூட நல்லவங்களா மாற்றக்கூடியவர் தான் நம்ம முருகப்பெருமான். அதனால தான் முருகப்பெருமானை கருணைக்கடலே கந்தா பூச்சின்னு சொல்கிறாங்க. கெட்ட வழியில் போகிறவங்கள நல்லவங்களா மாற்றி அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்குறவர் தான் முருகப்பெருமான். எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட நான் சொல்கிறேன். கருணைக்கடலே கந்தா பூச்சின்னு ஏன் சொல்கிறாங்க? உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க.